சக்தி வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டிருக்கான். இது வந்து எனக்கே தெரியாது. இது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. சாரி சர்ப்ரைஸ். ஷபரிக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி போட்டு மிதிக்கிறா பாத்தீங்களா? ஏண்டா உங்க அக்காக்காரி வீட்டுக்கு வரணும்னு வந்தா குழந்தைய வாங்கிட்டு என்ன போய் சமைக்க சொல்றோம்? நான் சமைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேனா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? ஹலோ everyone families. இன்னைக்கு வந்து என்ன vlogனு பாத்தீங்கன்னா அக்காக்காரி vlog. அக்காக்காரி 1 வீட்டு vlog. அக்காக்காரி 1 வீட்டு vlog. நாங்க வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் வந்து எங்க தங்குவோம் அப்படின்னா இந்த அக்கா வீட்டுக்கு தங்குவோம், இன்னொரு அக்கா வீட்டுக்கும் தங்குவோம். 2 அக்காக்காரிங்க இருக்காங்க. இங்க சண்டை போட்டு அங்க போயிடுவேன், அங்க சண்டை போட்டு இங்க வந்துடுவேன். நாங்க மொத்தம் சண்டை போட்டு தான் போடுறோம் சக்தியோட வேலை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பத்தியா மேடம் ப்ளீஸ் இந்த vlog-ஆவது கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து சொல்லு சிவா. பிக் பாஸ் வீட்டில் கோட் பார்த்துருப்பீங்க, ஆனால் அக்காக்காரி வீட்டில் கோடு பார்த்துருக்கீங்களா? இந்த அந்த கோடு இங்கே வந்து ஒரே மலையாமா, அதனால எங்கள் வீட்லேயே காய போட்டு டெக்னாலஜி, நவீன டெக்னாலஜி. நாங்கள் வீட்டுக்கு நடுவில் கயிறு கட்டி காலங்காலமாக எல்லாருமே போடுறது தான். காலங்காலமாக எல்லாருமே போடுவீங்க. ஆனால் வீட்டில் பெரிய உங்கள் அக்கா மட்டும்தான் அந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இல்லை எங்கள் மட்டும் போட மாட்டா. ஆனால் காலங்காலமாக போடுறது. அக்கா இங்கே தான் இருக்கேன் சும்மா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கோடு, என்ன கோடுனா என்ன கயிறுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் கயிறுங்க. போறனா 10 ரூபாய்க்கு அடுத்தா கிடைக்கும். வீடு வந்து 2 பிரிச்சிருக்கு கயிறு. இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் வந்து அக்கா வீட்டுக்கார், இந்த பக்கம் ஹால். வீட்டுக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கார் வாழ்வார், வீட்டுக்கு இந்த பக்கம் அக்கா வாழ்வார். ஸோ ஏன் அப்படின்னா அக்கா வீட்டுக்கார் வீட்டுக்குள்ள வந்தோம்னா இங்கே வந்து பக்தி பலமாக இருக்கும், சாமி இதெல்லாம் இங்கே இருக்கும். அதுவே இந்த பக்கம் வந்துட்டேன்னா டிவியில் இருக்குமா எங்கள் அக்கா கறி இருப்பா. இது வந்து அக்கா கறி 2. எல்லாரும் சியாரா வந்து அக்கா கறி 2 மாதிரி இருக்கு 2 மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஏண்டா உங்க அக்காக்காரி வீட்டுக்கு வரணும்னு வந்தா குழந்தைய வாங்கிட்டு என்ன போய் சமைக்க சொல்றோம்? நான் சமைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேனா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? அப்புறம் என்னமோ. ஸோ இது வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தெரியலைங்க. இது வந்து ஒரு 30 டேக் போயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆமா, என்னன்னா எங்கள் அக்கா கறி அதாவது நாத்தனாரை வந்து இவ்வளோ தைரியமாக கழுவி ஊத்துறீங்களே அது எப்படி? அவங்க ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்களா? வீடியோலாம் பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. அவங்க வீடியோ பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருக்கவே உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அக்கா தான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது வந்து பக்கத்தில் கொஞ்சம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து மெயினாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைலாக் சொல்றது வந்துட்டு எங்க டான். ஸோ வந்து அக்கா வீட்டுக்காரர் தான் கண்டென்ட்டே கொடுப்பாரு. உங்க அக்கா வச்சு இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு டைலாக் மாடிஃபிகேஷன்லாம் ஏட்டா சொல்லுவார். ஸோ நாங்கள் வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. ஓகே, அதனால அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஆமாம், நினச்சிங்கன்னா மறந்துடுங்க. அப்படியா? சரி. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எல்லாமே இப்படி ஃபேமிலியாக சேர்ந்து ஷூட் பண்ணுவோம். பண்ணி அக்கா கறியெல்லாம் பார்க்க வச்சு தான் ஷூட் பண்ணுவோம். அதனால் எங்கள் அக்கா கறியெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அதான் உண்மைன்னு வைங்களேன். ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா க்ளோஸாக இருக்கனால. என்ன எதுக்கு தட்டுன சும்மா எதுக்கு தட்டுன? ஸோ இதுதான் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் அக்கா கறி. ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். கண்டென்ட் இப்படி தான் எடுப்போம். இப்படி தான் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லார் வீட்லேயும் இப்படி நடக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இந்த வீட்டில் இதுதான் நடக்கும். எல்லோரும் நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. நான் என்னவோ இவங்க அக்கா கறிங்கள ரொம்ப பேடாக பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் பேடாக பேச சொல்கிறதே எங்கள் அக்கா கறி தான். பேடாக பேச சொல்லி கண்டென்ட் கொடுக்குறதே அக்கா கறிங்க தான். ஸோ இதுக்கு இவ வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கா, பேடாக பேச சொல்கிறது எங்கள் அக்கா கறி தானே. இதுக்கு எங்கள் அக்கா கறியோட பதில் என்ன நம்ம கேட்போம். பதில் சொல்லுங்கள். அவன் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி பேடாக பேசுங்க அப்படின்னு சொல்லி நீ தான் உன்னை பற்றி நீயே அசிங்கப்படுத்த சொல்லி கண்டென்ட் கொடுக்குறியா அவளுக்கு? ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறாங்க. இருக்கிறதெல்லாம் சேர்த்து போடுறான். ஸோ இது வந்து என்ன இன்னொரு ரெண்டாவது அக்கா என்ன அலிகேஷன் வைக்கிறா அப்படின்னா அவ சொல்ற கண்டென்ட்டையும் தாண்டி சக்தி வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பேசுறாங்க. குறுக்க பேசக்கூடாது. ஸோ இப்போ வந்து முதல் அக்கா கிட்ட கேட்போம், அவளோட இது என்ன சொல்லுது? நீ கண்டென்ட் கொடுக்கறது போக அவள் எக்ஸ்ட்ராவை சேர்த்து பேசுறாளா, இல்லை நீ தான் கண்டென்ட் கொடுக்குறியா உண்மையிலே, இல்லை உன்னை கண்டென்ட் கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி அவளே சொல்றாளா, இல்லை உன்னை மிரட்டி பண்றாளா, என்னதான் பண்றா? நான் கேள்வி கேட்டேன், ஒரே பதில் என்னன்னா என்ன கழுவி ஒருத்தருக்கே வீட்டுக்காரர் கண்டென்ட் கொடுக்குறாரு. ஓகே, இந்த கண்டென்ட் எங்கிருந்து வருது நம்ம பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க டான் கிட்ட இருந்து இந்த கண்டென்ட் இருக்கு. வீட்டுக்காரர் அக்கா வீட்டுக்காரர் தான் கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இதா இருக்கு. அக்கா வீட்டுக்காரர்கிட்ட கேள்வி கேட்போம். அக்கா வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா
அது சொல்லுங்க ஏட்டா. ஏட்டா இது தப்பு, இது தவறு, இது வந்து ஏதோ இல்ல இது வந்து நீங்க இப்ப பண்ணது இது ஆடியன்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு அந்த பிரச்சனையில இருந்து மறைக்கிற மாதிரி துண்டு போட்ட மாதிரி இருக்கு. சரி ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுக்காரர் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி எங்க அக்கா சொல்லிட்டா. பட் ஆனால் அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு வந்து எங்க அக்கா வீட்டுக்காரர் தயாரா இல்லை. எங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா லைட் அதனாலதான் திருப்பினேன். அதை சொல்லிருக்கலாம், முன்னாடி லைட் எரியுதுடா அதனால கிளியரா இல்லடா திரும்பிடா வேணேன்னு சொல்லி தான் திரும்பி இருக்க போறோம். சரி ஓகே. ஸோ வந்து ஏட்டா வந்து ஏன் இதை ஒத்துக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து தான் வீட்டுக்காரருக்கு பார்த்து பயப்படுறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ பயம், ஆனால் வேத நாய்க்குன்னா பயங்கிற மாதிரி தாரணினா பயம். இந்த வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் பயம்தான். ஸோ இதுக்கான பதில் எங்கள் அக்கா தான் சொன்னேன். சொல்லுறேன் ஏன் வந்து நீ ஒன்று சொல்கிற, உன்னை பற்றி கழுவி ஊற்றுறதுக்கான காரணமே உங்கள் அக்கா என் ஹஸ்பண்ட் தான் நீ சொல்கிற. பட் ஆனால் இருடி, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து அதை ஒத்துக்கல, அதை மூஞ்சி கூட காட்டுறக்கு அவர் தயாராக இல்லை. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அவர் வந்து தவிர்க்கிறாரு அந்த விஷயத்தை. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தைரியமா சொல்லுங்க. நான் இருக்கேன். சக்தி உன்னை பத்தி கண்டென்ட்ல கழுவி ஊத்துறா. இப்போ அவ என்ன சொல்லியிருக்கானா நான் தான் கண்டென்ட். நீங்க ரெண்டாவது அக்கா என்ன சொல்றான்னா நான் தான் கண்டென்ட் கொடுக்குறேன் ஆனா அவ எக்ஸ்ட்ராவா ஃபிட்டிங் போடுறா அப்படிங்கிறா. நீ என்ன சொல்ற? நீ தான் கண்டென்ட் கொடுக்குறியா? அவ அதில் எக்ஸ்ட்ராவா ஃபிட்டிங் ஆட் பண்றாளா? அப்போ இதெல்லாம் சக்தியோட கண்டென்ட் தான். அவளா மனசுல இருந்து வன்மத்தை கொட்டுறாங்கிற. நான் எதுவுமே பண்றது இல்லைங்க, எல்லாமே சும்மா. அதாவது அவ சொல்றத விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா வந்து என் கூட பிறந்த தம்பியும் என் தங்கச்சியும் வீட்டுக்கார. சிவா, இந்த குற்றச்சாட்டு வந்து கடைசியில் உண்மையானதான் வைக்கப்பட்டிருக்கு. நீ பண்ணதான் தப்புன்னு சொல்லி எங்க அக்கா கரையில சொல்லியிருக்காங்க. இது வந்து குடும்பத்துல உள்ள சதி, இந்த குடும்பமா சேர்ந்து பண்ற சதி. இப்போ வந்துட்டு வீடியோல வந்து நல்லா பேசிட்டு பின்னாடி கால்ல விழுகிறா, அதனால நாங்க விட்டுட்டு இருக்கோம். மக்களே இதை நம்பவே நம்பாதீங்க, இது பொய் பொய் பொய். விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. சக்தி வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டிருக்கான். இது வந்து எனக்கு தெரியாது, இது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. சாரி சர்ப்ரைஸ். ஷபரிக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. சோ சர்ப்ரைஸா இல்ல, சாரி ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. ஷாக்கிங்கா இருக்கு. சபரிக்கு எப்பவுமே ஷாக்கிங் தான். நாங்க வந்து கொஞ்சம் மலையாள குடும்பம்ங்கறனால எங்க இதுல வந்து இஷ்யூ போட்டு தான் பேசுவோம். நானே ஏட்டால தமிழ் ஷாக் ஆகிட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நானே இதுக்கான ஒரு இதுக்கான நானே ஒரு தீர்வு எடுப்பேன். அந்த தீர்வு வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றேன். ஸோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் சக்தி தான் வந்து இந்த கேஸில் A1 அக்யூஸ்ட் 1 முக்கிய குற்றவாளியாக சக்தி தான் கருதப்படுறாங்க. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து வெண்ணமாவன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மறந்துட்டேன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெண்ணமாவன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெண்ணமாவன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி போட்டு மிதிக்கிறா பார்த்தீங்களா? இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கேமரா முன்னாடி நல்ல மாதிரியே நடிச்சுக்கிட்டு பின்னாடி இப்படி கிள்றது, மிதிக்கிறது, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவான். இதுதான் சக்தி. ஸோ சக்தி நான் எதுவுமே பண்ணல. அவன் தான் எல்லாமே பண்றான். அவன் தான் பண்றான். இங்க பாத்தீங்களா? ஐயோ, இது வந்து ஓகே. இதுதான் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் சொல்லு.